வெல்கம் டு கோட் வித் கீது. ஹாய் guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி ஒரு சூப்பரான சவுண்ட் போர்ட் கிரியேட் பண்ணலாம் தான் பார்க்க போறோம். HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம டைனமிக்கா எல்லா ஆடியோஸ்க்கும் பட்டன்ஸை ஜென்ரேட் பண்ணி அப்பன் பண்ண போறோம். ஓகே, அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இன்னைக்கு டே 42 ஆஃப் 100 days ஆஃப் கோடிங் சேலஞ்சில் இருக்கோம். ஓகே, வாங்க நம்ம டக்குன்னு போயிட்டு அவுட்புட் பார்த்துட்டு வந்துடலாம். நான் லைவ் சர்வர் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இதான் உங்களுக்கு அவுட்புட் ஷோன் ஆகுறது. இப்போ இங்கே வந்து அப்ளாஸ் இருக்குது. இது நீங்கள் கொடுத்ததும் உங்களுக்கு class and then ராங். இப்போ நான் ஒரு இது ப்ளே அது நின்றோம், அது ப்ளே ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிட்டு எப்படி நெக்ஸ்ட் ப்ளே பண்ணலாம், இது எல்லாத்தையும் எப்படி பண்ணியிருக்கோம் டைனமிக்கா அப்படின்றத இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம கோடிங் பார்ட்குள்ளே போகலாம். இங்கே நீங்கள் ஃபைல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா சவுண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் வந்து எல்லா சவுண்டையுமே இங்கே வச்சுருக்கேன். ஸோ எனக்கு நீங்கள் இதில் எந்தெந்த சவுண்ட்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணணுன்னாலுமே இங்கே ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக பண்ணிக்கோங்க உங்களுக்கு உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி. நான் இங்கே வந்து ஒரு 6 சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த சவுண்ட் எல்லாத்துக்குமே சவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி உள்ளே நான் செட் பண்ணிட்டேன். அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா HTML கொடுத்துருக்கோம், ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம், அண்ட் தென் ஸ்டைல்ஸ் ஆல்ரெடி நம்ம எப்போயும் எழுதுகிற மாதிரி 3 ஃபைல்ஸ் தனித்தனியாக போட்டாச்சு. தென் HTML பார்த்தீங்கன்னா நம்ம டாக்குமெண்ட் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ரௌசருக்கு வந்து HTML எழுதுகிறோம்னு சொல்கிறதுக்காக. அண்ட் தென் HTML டேக்குள்ளே தான் நம்ம வந்து மித்த எல்லா டேக்ஸையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ இதான் ஸ்ட்ரக்சரும் கூட. நம்ம ஹெட்டில் வந்து மெட்டா டேட்டா ஆட் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் லிங்க் ஆட் பண்ணியிருக்கோம், தென் டைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், தென் பாடியில் வந்து 2 டிவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு டிவ் வந்து எனக்கு சவுண்ட் போர்டு வந்து சென்டராக வரணும் அப்படின்றதுக்காக சென்டர் டேக் யூஸ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு டிவ் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் டிவ்வில் வந்து ஆடியோ. இந்த ஆடியோ டேக் என்ன பண்ணுன்னா இது வந்து ஒரு லைப்ரரி மாதிரி, நம்மளோட இந்த சோர்ஸ் ஃபைலை வந்து வச்சுக்கிற ஒரு லைப்ரரி. ஸோ இப்போ இந்த ஆடியோ யூஸ் பண்ணி தான் வந்து நான் அங்கே அப்பன் பண்ணும்போது இந்த ஐடி தான் அதில் விட்ரல் ரோல் பண்ணும். இந்த சவுண்டோட நேம்ஸை வந்து நான் அங்கே வந்து உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்டில் காட்டுறேன். ஸோ அப்ளாஸ், பூக் அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையுமே வந்து அரேவாக கொடுத்துருக்கேன். இப்படி அரேவாக கொடுக்குறனால தான் வந்து என்னால் இங்கே நான் கொடுத்துருக்க இந்த சவுண்ட்ஸ் இந்த ஐடியா தான் வந்து நான் அங்கே அரேவாக கொடுத்துருக்கேன். அப்படி கொடுக்குறனால தான் என்னால் அதுக்கேற்ற பட்டன்ஸ் வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இங்கே கொடுக்குற ஐடி தான் வந்து இங்கே உங்களுக்கு லிஸ்ட்டில் இருக்கணும். அண்ட் தென் அதே நேம் தான் நீங்கள் இங்கே சவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கணும். இந்த இம்பார்ட்டண்டான திங்கை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ ஐடி வந்து அரேயில் இருக்கிற வேல்யூவாக இருக்கணும். ஸோ இந்த 6 ஆடியோ ஃபைல்ஸையும் நம்ம செட் பண்ணியாச்சு ஆடியோ டேக் யூஸ் பண்ணி. சோர்ஸ் வந்து அந்த ஆடியோ ஃபைல் எங்கே இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்கான சோர்ஸ். ஸோ வந்து எஸ்ஆர்சியில் அந்த பார்த்து கொடுத்துருங்க. ஐடி வந்து கண்டிப்பாக யூனிக்காக இருக்கணும், உங்களுக்கு தெரியும். தென் அந்த பட்டன்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டிவ் தேவை இல்லையா? ஸோ அந்த டிவை தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். டிவ் ஐடி இஸ் ஈக்குவல் டு பட்டன்ஸ் போட்டிருக்கனால ஸோ இதில் வந்து எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு அப்பன் ஆகும். தென் நம்ம ஸ்கிரிப்டை வந்து இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்கிரிப்ட் எஸ்ஆர்சி இஸ் ஈக்குவல் டு ஸ்கிரிப்ட் ஃபைல். அண்ட் தென் இங்கே பாடி டேக் க்ளோஸ் பண்ணியாச்சு. தென் HTML டேக்கையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து CSS பார்க்கலாம். டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் அண்ட் ஃப்ளெக்ஸ் டைரக்ஷன் காலம் கொடுத்தனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுக்கு கீழே ஒன்று ரோ மாதிரி வந்து வந்திருக்கு. சாரி, காலம் மாதிரி வந்து வந்திருக்கு. இல்லைன்னா நமக்கு ரோ மாதிரி வந்துடும். ஸோ அதனால தான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் தென் நம்ம நார்மலாக ஹைட் அண்ட் வித் ஓவர்ஃப்ளோ ஹிடன் அதெல்லாம் தான் கொடுத்துருக்கோம். தென் பட்டனுக்கான டிசைன்ஸ் எனக்கு 2 கலர்ஸ் யூஸ் பண்ணணும் கிரேடியண்ட்டில். ஸோ அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன். பட்டன் ஹோவர் ஆகிறப்ப எனக்கு டிரான்ஸ்பரன்சி கொடுத்துருக்கேன். அண்ட் தென் டிரான்ஸ்ஃபார்மில் எனக்கு அது வந்து சேஞ்ச் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே அப்வர்ட்ஸ் போகுது இல்லையா? ஸோ இந்த சேஞ்சஸ் தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, இதெல்லாம் தான் சிஎஸ்எஸ் பார்ட். தென் நம்ம இம்பார்ட்டண்ட்டான ஸ்கிரிப்டுக்கு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம சவுண்ட்ஸ் வந்து கான்ஸில் டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்டையர் ப்ராசஸ்க்குமே வந்து இதை சேஞ்ச் பண்ண முடியாது.
ஸோ இங்கே வந்து நம்ம ஃபைல் நேமுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துட்டோம். ஸோ ஃபைல் நேம் என்னவா இருக்கோ அதே நேம்லேயே வந்து இங்கே நீங்கள் இது பண்ணிக்கோங்க. தென் ஐடியையும் வந்து சேமாகவே செட் பண்ணிக்கோங்க. ஐடி தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனிக்கான வேல்யூஸ் எல்லாமே இந்த ஐடியும் இந்த இந்த பாத்தில் கொடுத்துருக்கோம்ல, இந்த அறையில் கொடுத்துருக்க எல்லாமே சேமாக இருக்கணும். இதுதான் கைஸ் ரொம்ப முக்கியமான திங். ஸோ அப்போனா தான் வந்து நமக்கு வந்து அப் அண்ட் ஆகும்போது கரெக்டாக அப் அண்ட் ஆகும். இப்போ வந்து நான் இந்த சவுண்ட்ஸை வந்து ஃபார் ஈச் போட்டு இட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஒவ்வொரு சவுண்ட்ஸாக வருது. ஃபஸ்ட்டு அப்ளாஸ் வரும். ஸோ இதில் வந்து கான்ஸ் பட்டன் யூஸ் பண்ணி கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்பயுமே ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து எந்த எலமெண்ட்டை கிரியேட் பண்ணணுன்னாலுமே வந்து கிரியேட் எலமெண்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ பட்டன் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆகிட்டு அதுக்கு வந்து எனக்கு ஒரு சிஎஸ்எஸ் ஆட் பண்ணணும். ஸோ பட்டன் டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆடில் வந்து பட்டன் ஆட் பண்ணுறோம். அதோட இன்னர் டெக்ஸ்ட் வந்து சவுண்டு. இந்த சவுண்டுன்றது நமக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்க இந்த வேல்யூ. ஸோ அதை நம்ம கொடுத்துட்றனால நமக்கு அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா அப்ளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே உங்களுக்கு டெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகிடுக்கு. ஸோ இதுக்காக தான் இதை பண்ணியிருக்கோம். தென் இப்போ இது வந்து கிளிக் ஆகிடுக்கா? சப்போஸ் நான் இதை கிளிக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாப் சாங்ஸ் வந்து கால் ஆகணும். ஸ்டாப் சாங்ஸ் எதுக்காக கால் ஆகணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சாங் ப்ளே ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா நான் ஃபஸ்ட் டைம் இதை கிளிக் பண்ணால் ஓகே. அதே இது இப்போ எனக்கு இது ப்ளே ஆகி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒன்று ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே நான் இன்னொன்று கிளிக் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒன் ப்ளே ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டாப் ஆகிடுது. ஸோ அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இங்கே வந்து ஒவ்வொரு லூப் போட்டு இங்கேயும் சேமாக இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே எடுக்கிறோம். எல்லா வேல்யூஸையும் அது எல்லாத்தையுமே வந்து சாங் டாட் புஷ் பண்ணுறோம். நிப்பாட்டிட்டு சாங்கோட கரண்ட் டைம் வந்து 0வா மாற்றிடுறோம். இப்படி மாற்றுறனால தான் வந்து நமக்கு வந்து அந்த சாங் வந்து ஸ்டாப் ஆகிட்டு நெக்ஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகி இந்த ஒர்க் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம இந்த சாங்கை கிளிக் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த அப்ளாஸ் அப்படின்ற இந்த சவுண்டை கிளிக் பண்ணியிருக்கனால இது இது ட்ரிகர் ஆகும். டாக்குமெண்ட் டாட் கெட் எலமெண்ட் ஐடி யூஸ் பண்ணி இந்த இடத்துல நமக்கு என்ன இருக்குது, இப்போ அப்ளாஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து அப்ளாஸ் இருக்கும். இந்த அப்ளாஸில் இருக்கிற இந்த வேல்யூ வந்து உங்களுக்கு ப்ளே ஆகும். ஸோ உங்களுக்கு எப்படி ப்ளே ஆகுது, எப்படி ட்ரிகர் ஆகுதுன்னு தெரியுதா? ஸோ அதனால தான் உங்கள்கிட்ட நான் திரும்ப திரும்ப சொன்னேன் இந்த ஐடியும் அண்ட் தென் நம்ம இங்கே கொடுக்குற வேல்யூவும் சேமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து ப்ளே ஆகுது. ப்ளே ஆன முடிச்சோன்னையும் நம்ம வந்து இந்த பட்டனை வந்து இங்கே அப்பன் பண்ணிடுறோம். இந்த பட்டனை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இந்த டிவ் இங்கே தான் வந்து அப்பன் பண்ணுறோம். இந்த பட்டன்ஸ்குள்ளே நம்ம இப்போ க்ரியேட் பண்ண பட்டன் அதை வந்து அப்பன் பண்ணிடுறோம். ஸோ அப்பன் சைல்டில் வந்து இந்த பட்டனை அப்பன் பண்ணிடுறோம். ஸோ இதான் வந்து நம்மளோட ஃபங்க்ஷனோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் பட்டனை. அண்ட் தென் அது கிளிக் ஆகிருந்தா நம்ம ஸ்டாப் சாங் வந்து கால் பண்ணுறோம். அண்ட் தென் அந்த ஃபங்க்ஷன் நடந்த பின்ன இங்கே வந்து நம்ம அகெயின் இப்போ கரண்ட்டாக என்ன சாங் கிளிக் பண்ணியிருக்காங்களோ அதை ப்ளே பண்ணுறோம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ஒர்க் ஃப்ளோ தான். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.